அன்பார்ந்தவர்களே, மரியாதையை எதிர்பார்க்காத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாது. எல்லாரும் மரியாதை எதிர்பார்க்குறாங்க. மரியாதைங்கிறது பணத்தால் வாங்கக்கூடிய பொருள் இல்லை, பதவியால் கட்டாயப்படுத்தக்கூடிய ஒன்றும் இல்லை. மாறாக நான் எந்த அளவுக்கு எவ்வளோ உயரம் போனாலும் சென்றாலும் எவ்வளவு தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மரியாதை கிடைக்கும். மரியாதை என்பது நம்முடைய திறமையாலோ பணத்தாலோ பதவியாலோ வருவதல்ல, மாறாக நாம் மற்றவரை மதிக்கும் பண்பிலிருந்து நமக்கு கிடைக்கும் கூடிய ஒன்று. மரியாதைங்கிறது நம்ம கேட்டு பெறக்கூடிய பொருள் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறத வச்சு அது நமக்கு வரும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து வருவது அழிவு, மேன்மை அடைய தாழ்மையே வழி. அன்பாண்டவரே, நான் கனிவும் மனத்தாழ்மை உள்ளவன் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் சொன்னது போல, இதோ எங்களுக்காக உண்மையை வெறுமையாக்கினீரே, நீங்கள் செல்வராகும்படி உங்களுக்காக ஏழையானார் என்ற வசனத்தின்படி எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் இழந்து கடவுளின் மகனாக நீ இருக்கக்கூடிய நிலையை கூட விடாமல் பற்றிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் எங்களுக்காக வந்தீரே. இதோ எங்கள் அன்பு ஆண்டவரே, பிறரை மதிக்கும் பண்பை எங்களுக்கு தாரும், ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.